ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். கபிலன் பார்த்தோம்னா அவங்க அதிகாரியை பார்க்கறதுக்காக அங்கே வந்துட்டுருக்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி அயலிக்கிட்டையும் சிவாக்கிட்டையும் சொல்லவும் அவங்களும் கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க விஜயகுமார் சொல்கிறாங்க, கபிலன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க அப்படிங்கவும் அயலியும் சிவாவும் சீக்கிரமாகவே வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது கபிலனையும் புரூஸ்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க வைக்கணும். அப்படி அவங்க சந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும். அப்போ நம்ம அவங்கள கையங்கலமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. சரி, புரூஸ்லியை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ புரூஸ்லியை போய் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி புரூஸ்லியை அழைச்சிட்டு வரும்போது பார்த்தோம்னா திடீர்னு புரூஸ்லி எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லா அதிகாரிகளுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த இடத்துல சிவா வரவும் சிவாவையும் போட்டு அவங்க அடிக்கிறாங்க. அப்படி சிவாவை போட்டு அடிக்கும்போது ஒரு கூர்மையான ஆயுதம் ஏதோ புரூஸ்லி கையில் கிடைக்குது. அது பார்த்தோம்னா அவங்க சிவாவோட அதாவது இடுப்பில் அவங்க கிழிச்சு விட்டுறவும் அப்போ சட்டையிலேருந்து அந்த சட்டையும் கிழிஞ்சிருது. அவங்களுக்கு லேசான காயமும் ஏற்பட்டுருது. அந்த நேரத்தில் சமாளிக்க முடியாமல் இவங்கெல்லாம் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அயலி வந்துருந்தாங்க. அயலி வந்ததுமே அந்த பொருளை எடுத்து அவங்க புரூஸ்லியோட நெத்தியில் வைக்கவும் அவங்களால புரூஸ்லியால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுது. இப்படியாடா போட்டு நீ அடிச்சிட்டு இருப்போம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புரூஸ்லியை போட்டு அவங்க அடித்து அவங்க அவராத ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தோம்னா கரெக்டாக கபிலன் வந்துருந்தாங்க. கபிலன் வந்ததுமே விஜயகுமாருக்கு தெரிய வருது கபிலன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அயலிக்கிட்டே சிவாக்கிட்டே சொல்றாங்க, இங்க பாரு கபிலன் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க 2 பேரும் ஒரு இடத்துல போய் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவாவும் அயலியும் அந்த ரூம்ல உட்காந்துருந்தாங்க. அடுத்து விஜயகுமார் சொல்றாங்க, கபிலனை அவங்க புரூஸ்லி இருக்கிறாங்களா அவன் பக்கத்தில் உட்கார வைங்க, நான் வார அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு கபிலனை பார்த்தோம்னா அவங்க புரூஸ்லி உட்காந்துருக்குறாங்க. அதே பக்கத்தில் ஒரு சேர்ல அவங்க உட்கார வைக்கவும் கபிலன் புரூஸ்லியை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி புரூஸ்லியும் கபிலனை பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் 2 பேருமே எதுவுமே பேசிக்காம தெரியாத மாதிரிக்கு அவங்க 2 பேருமே உட்காந்துருக்குறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது இவங்க 3 பேருமே அவங்க 2 பேரையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கபிலனும் புரூஸ்லியும் பேசுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயகுமார், அயலி, சிவா அவங்க 3 பேருமே. அப்போ கபிலனும் அதுக்கப்புறமா புரூஸ்லியும் பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ புரூஸ்லி பார்த்தோம்னா கபிலன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கபிலன் அது எதுவுமே கவனிக்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நான் சட்டையில் இந்த மாதிரிக்கு நான் கிழிச்சு விட்டுருக்கிறேன், அவன் தான் போலீஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கபிலன் அது கவனிக்கவே இல்லை. அப்போ புரூஸ்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இது சத்தம் போட்டு சொன்னாலும் எல்லாரும் நம்மளை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக, அதனால தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனாலும் கபிலன் கடைசி வரைக்கும் அது பார்க்காமே போயிருந்தாங்க. கடைசியில் அவங்க எந்திரிச்சு போகும்போது அப்போ புரூஸ்லி ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு கபிலன் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ புரூஸ்லியை அழைச்சிட்டு போகவும் கபிலன் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ புரூஸ்லி நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது, அதாவது யாரோ போலீஸ்னு சொன்ன மாதிரிக்கு இருந்தது, நம்ம வீட்டில் இருக்கிற போலீஸ் யாருன்னு சொல்லிக்கிட்டு புரூஸ்லி சொன்ன மாதிரி இருந்தது, ஆனால் யாருன்னு சொல்லி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயகுமார் கபிலனை விசாரிக்கவும் கபிலனும் வர்மாவை தெரியாத மாதிரிக்கு அவங்க பதில சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலன்ட்ட நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்துருந்தாங்க. அப்போ விஜயகுமார் அயலிக்கிட்டையும் சிவாக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த கபிலன் கிட்ட எவ்வளோ விசாரிச்சாலும் உண்மை வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்திலே உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வீட்டுக்கு வரும். அப்போ இந்திராணி கபிலனை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன கபிலா, என்னாச்சுது, அதிகாரி விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமாக்கா விசாரிச்சாங்க, நானும் அதுக்குள்ளே பதில சொன்னேன், அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க, நான் பாட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு கபிலன் சொல்கிறாங்க. அப்போ கபிலனுக்கு புரூஸ்லி என்னமோ சொன்னானே, அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றியே யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க. அப்போ இந்திராணி நினைக்கிறாங்க, அப்போ ஏதோ ஒரு சந்தேகத்தில் கபிலன்ட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. கபிலன் பதில் சொல்லியிருக்கிறான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிடுவாங்களா இல்லைன்னா திரும்பவும் இந்த பிரச்சனையை ஆரம்பிப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் வீட்டுக்கு வரவும் அப்போ இந்திராணி உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்திராணி சிவாவை கவனிக்கிறாங்க. சிவா, என்னது உன் சட்டை கிழிஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏதோ காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவா அது கவனிக்காமே இருந்திருக்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அங்கே இருக்கிறாங்க, கபிலன் உட்பட. அப்போ சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதோ அடிபட்டிருக்குக்கா நான் கவனிக்கல அப்படிங்கும்போது என்ன சிவா உனக்கு வலிக்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைக்கா நான் அது கவனிக்கல, எனக்கு வலியும் இல்லை, இப்போ தான் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கவும் சரி செப்டிக் ஆகிற போது வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல நாங்கள் வீட்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவா அவங்க அயலியை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா
ஒருத்தங்க இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க பிஸ்னஸ் விஷயமா பற்றி பேசுகிறதுக்காக. அப்போ வந்து அவங்க உட்காந்துருக்கும் போது கரெக்டாக ரித்திகா வந்துருந்தாங்க. ரித்திகாவை பார்த்ததுமே ரித்திகா நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே வந்து ரித்திகா சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கவும் உன்னை பார்த்து பல வருஷம் ஆகிப்போச்சுது, அதனால தான் என்னோட கல்யாணத்துக்கு உன்னை வந்து கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அப்படியானு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்திராணி மேடத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் இந்திராணியோட மேடத்தோட வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நான் கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே ரித்திகா சொல்கிறாங்க அப்படியா, இந்திராணி வேற யாரும்ல என்னுடைய அண்ணி தான், என்னுடைய கணவரோட அக்கா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனால என்ன, நான் சொன்னா போகிறோம், ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம், கண்டிப்பாக வந்து ஒன்று இந்த பிஸ்னஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்திராணி வராங்க. அப்போ இந்திராணி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மேடம் உங்கள் பிஸ்னஸில் இன்னொரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், உங்களை சந்திக்கிறதுக்கே நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க அதாவது உங்களை வந்து என்னுடைய பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, தயவுசெய்து நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரித்திகா வந்து கோவத்தோடு வராங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டாகும், அதனால நீங்கள் வந்து பார்ட்னராக நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்திராணி வந்து கோவத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு ரித்திகா, பிஸ்னஸ் விஷயத்தையெல்லாம் நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ வீட்டோட இருந்துக்கிடணும், மற்றபடி இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரித்திகாவுக்கு அது ரொம்பவே அவமானமாக ஆயிடுது. ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி நம்மளை அவமானப்படுத்தின மாதிரிக்கு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானத்தோடு இருக்கும்போது அப்போ ரித்திகா சொல்கிறாங்க என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியாதா என்ன, தெரியலன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகும், அதனால நீங்கள் எனக்காக இவங்கள வந்து சேர்த்துக்கிடுங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு பிஸ்னஸ் வேறு வீடு வேறு அது இதையும் சேர்த்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காத, உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது வந்து உன்னுடைய ஃப்ரெண்டோட இருந்துக்கிடணும், மற்றபடி நீ இதில் எல்லாம் வந்து அதாவது தலையிடக்கூடாது அப்படின்றதாங்க. இதனால ரித்திகாட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க உனக்கு இந்த வீட்டில் இவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகவும் இது ரித்திகாவுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிருது. அப்போ இந்திராணிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா இந்திராணிட்ட வந்து ரித்திகா வந்து சொல்கிறாங்க என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரிக்கு என் ஃப்ரெண்டு முன்னாடியே என்னை தலை குனியே வச்சுட்டீங்க, இது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, இப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்துட்டையும் இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும், நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் நான் மருமகளாக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பெருமையோடு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்படி நீ இன்சல்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற ரித்திகா, ஏற்கனவே வந்து அவங்க நடத்தின கம்பெனி வந்து அதாவது நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் என்னோட எப்படி நான் பார்ட்னராக நான் சேர்க்க முடியும், இதை பற்றிலாம் உனக்கு தெரியாது, நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும் அதனால இந்த விஷயத்தை பற்றிலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ரித்தியாவுக்கு இது ரொம்பவே வந்து அசிங்கமாயிருது. உடனே கபிலன்ட்ட வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க உங்கள் அக்கா என்ன எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அயலி வராங்க. எங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, பிஸ்னஸ் விஷயத்தில் நீ தலையிடாது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நீ என்னோட விஷயத்தில் நீ தலையிடாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அயலியை போட்டு திட்டிக்கிட்டு அவங்க இருந்து போகவும் அப்போ உடனே வந்து அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க இந்த ரித்திகா ஏன் தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாளோ தெரியல, எல்லா விஷயத்துலேயும் வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கிறா, ஆனால் சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டுக்கு கோவப்பட ஆரம்பிச்சிருதா, இது எங்கே போய் தான் முடியுமோ தெரியல, இவ இப்படிலாம் நடந்துக்கிட்டதை பார்த்தாக்கி நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட தோண மாட்டேங்குது அப்படிங்கவும் அப்போ சிவா சொல்கிறாங்க ரித்திகாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது நானும் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் அவள் என் பேச்சை என்னைக்கு தான் கேட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாம்.